ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அண்ட் பாக்கியலட்சுமி மெகா சங்கமம். இன்னைக்கு எபிசோட்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கோபி மூர்த்தியை திட்டுறாரு. பெத்த மகை முன்னாடி இப்படி இன்னொருத்தி கூட்டிட்டு வந்து வச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லை அப்படின்னு திட்டுறாரு. ஆதிகா என்னோட பொண்டாட்டி அப்படின்னு கோபி சொல்றாரு. தகுதியே இல்லாதவங்ககிட்ட எதுக்கு மாமா பேசிட்டு இருக்கிறீங்க, வாங்க மாமா அப்படின்னு எழில் கூப்பிடுறாரு. அப்படியே போறப்ப இவங்க ரெண்டு பேரும் இழுத்துட்டு போ அப்படின்னு கோபி சொல்றாரு. நீங்க சொன்ன வார்த்தைய நான் திருப்பி சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு எழில் சொல்றாரு. சொல்லிதான் பாரு, பல்ல உடைச்சிருவேன் அப்படின்னு கோபி திட்டுறாரு. அடுத்ததா ராதிகா கோபிட்ட சொல்றாங்க, நான் உடனே சென்னை கிளம்பி போறேன், என்னால இங்கெல்லாம் இருக்க முடியாது, யார் வந்து என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நான் பயந்துட்டே இருக்க முடியாது அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. ஒரே ஒரு நாள் தான் ராதிகா, இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு கோபி சொல்றாரு. பாவம், என்னோட ஃப்ரெண்ட் மோகன் கஷ்டப்பட்டு இந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்கிறான், இப்ப நம்ம கிளம்பி போனா நல்லா இருக்காது அப்படின்னு கோபி சொல்றாரு. உனக்கு இங்க இருக்கிற தானே பிரச்சனை, நான் கொடைக்கானல்ல வேற நல்ல ரெசார்ட் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. உடனே போய் வேற எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்ததா பாக்கியா எழில்ட்டையும் அவங்க மாமாட்டையும் சொல்றாங்க, தேவையில்லாம நம்ம எதுக்காக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும், நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாமாமா அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமனார் சொல்றாரு, தப்பு பண்ண கோபியே தைரியமா இருக்கும்போது நம்ம எதுக்காக அவனுக்கு பயந்து போய் இங்க இருந்து போகணும் அப்படின்னு கேக்குறாரு. நம்ம இங்க இருந்து கொடைக்கானல்ல சுத்தி பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. எழிலுமே சொல்றாரு, நான் லொகேஷன் பார்க்கதாமா வந்தேன், இன்னும் பார்க்கவே இல்லம்மா, உடனே எல்லாம் கிளம்பிலாம் போக முடியாதுமா, நம்ம இங்க இருந்துட்டே போலாமா அப்படின்னு சொல்லிடுறாரு. மூர்த்தி பாக்கியாட்ட கேக்குறாரு, இவ்வளவு பிரச்சனையை மனசுல வச்சுட்டு எப்படிக்கா உன்னால சிரிச்சுட்டே இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு கேக்குறாரு. கண்ணன் சொல்றாரு, அக்கா நீங்க எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க, ஆனா மாமா அப்படி இல்லக்கா, எப்ப பார்த்தாலும் உருன்னே இருக்கிறாருக்கா, அவர் உங்களுக்கு மேட்சே கிடையாதுக்கா அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா இப்போ ஃபீல் பண்ணி அழுறாங்க. தனம் சொல்றாங்க, பெரியமா பெரியப்பா, இந்த சூழ்நிலையிலையும் நீங்க அன்னி கூட இருக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, என்னோட மகன்றதுக்காக அவன் செய்யற தப்பெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாதுமா அப்படின்னு சொல்றாங்க. நாங்க என்னைக்குமே எப்போதுமே பாக்கியா கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாக்கியா தனத்தை சொல்றாங்க, எனக்கு இந்த ஒண்ணு போதாதா தனம் அப்படின்னு சொல்றாங்க. கோபி இப்போ அவர் ஃப்ரெண்ட்ட சொல்றாரு, எனக்கு இங்க செட் ஆகல மோகன், எனக்கு வேற ஹோட்டல் பார்த்து கொடு அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப தலைவலியா இருக்கு, இன்னும் சரியாகவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. கோபியோட ஃப்ரெண்டு சொல்றாரு, இது சரியான சீசன் டைம், வேற எந்த ஹோட்டல்லையும் ரூம் கிடைக்காது கோபி அப்படின்னு சொல்றாரு. வேணா முயற்சி பண்ணி பாக்குறேன், ஆனா கண்டிப்பா கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. மூர்த்தி இப்போ கோபியை பாக்குறாரு. உங்களை பத்தின விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே வீட்டுல எல்லார்ட்டையுமே சொல்லியிருந்திருக்கணும், சொல்லாம விட்டது ஏன் தப்புதான் அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு. நீ சொல்லியிருந்தா பயந்து போய் எல்லாத்தையும் விட்டுருப்பேன் நினைச்சியா அப்படின்னு கோபி கேக்குறாரு. கல்யாண மண்டபத்துல வச்சு அக்கா மட்டும் எனக்கு ஒரு போன் கால் பண்ணியிருந்திருக்கட்டும், அதுக்கப்புறமா உங்க கையும் காலையும் நான் உடச்சு போட்டிருப்பேன், இந்த மாதிரி ஹனிமூனுக்குலாம் நீங்க வந்திருக்க முடியாது அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு. கோபி சொல்றாரு, என்ன பாக்குறதுக்கு தான் டீசென்டா இருக்கும், ஆனா நான் பேச ஆரம்பிச்சேன்னா உனக்கு மேல பேசுவேன், தொலைச்சிருவேன் அப்படின்னு திட்டுறாரு. சம்பந்தம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறேன், நீல டீசென்டான ஆள்லாம் பேசாத அப்படின்னு மூர்த்தி திட்டுறாரு. கோபி மூர்த்திட்ட சொல்றாரு, என்னோட தலையெழுத்து ஓண்டெல்லாம் பேச்சு கேட்கணும்னு இருக்குப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ராதிகாட்ட போய் கோபி சொல்றாரு, உனக்காக கொடைக்கானல் இருக்கிற எல்லா ஹோட்டல்லையும் ரூம் ட்ரை பண்ணிட்டேன், ஆனா எங்கேயுமே கிடைக்கல ராதிகா அப்படின்னு சொல்றாரு. வசதி கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, இதை விட கொஞ்சம் சின்ன ஹோட்டல்ல கூட பார்த்தேன், ஆனா அங்கேயும் கிடைக்கல ராதிகா அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப மட்டமான ஹோட்டல்ல தான் ரூம் கிடைக்குது, ஆனா அங்கெல்லாம் நம்மளால 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது ராதிகா அப்படின்னு சொல்றாரு. ப்ளீஸ் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இன்னும் ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்றாரு. ராதிகாவுமே சரின்னு சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.